கேஸ் இல்லைன்னு நம்மளுக்கு சமைக்க முடியாதா? ஒரு ஸ்டீமர் இருந்தால் போகிறோம், இல்லை இண்டக்ஷன் ஸ்டவ் இருந்தாலும் போகிறோம். இந்த ஸ்டீமரில் ஒரு ஸ்மார்ட்டாக ஒரு பருப்பு சிலி நல்லா பீன்ஸை பொடியாக கட் பண்ணி கீழே மினிமம் லோடில் தண்ணி வச்சு அது கொதிக்க ஆரம்பித்தோடனே டாப்பில் இருக்கிற ஸ்டீமர் ரேக்கில் இந்த கட் பண்ண பீன்ஸை போட்டு கொஞ்சோண்டு சால்ட்டு ஒரு டேஷ் ஆஃப் சுகர் போட்டு கலந்து 8 to 10 மினிட்ஸ்க்குள்ளே ஸ்டீம் குக் ஆகி பீன்ஸ் ரெடியாகும். சூப்பர்பு க்ரீன் கலர். யூ வில் ஜஸ்ட் ஃபால் ஃபார் இட். அதை ஆற வச்சுட்டு வாட்டர் செக் பண்ணணும். லெவல் எப்படியும் குறைஞ்சிருக்கும் தண்ணி. அதை டாப் பண்ணிவிட்டு ஊற வச்ச பருப்பை கரகரன்னு ரொம்ப நைஸால் லைட்டாக கரகரன்னு மிளகா வத்தல், உப்பு, பெருங்காயம் போட்டு அரைச்சி இதே ஸ்டீமர் ரேக்கில் நம்ம யூஸ்வலாக பண்ணுற மாதிரியே வாழை இலையை லைன் பண்ணி 2 டீஸ்பூன் எண்ணெய் விட்டு 8 to 10 மினிட்ஸ் அதை ஸ்டீம் பண்ணி எடுத்து நல்லா ஆறின உடனே மிக்சியில் போட்டு பல்ஸ் மோடில் அதை கிரேட் பண்ணி ஏற்கனவே வெந்த பீன்ஸையும் இந்த பருப்பூசிலியோட கிரேட் பண்ணதையும் கலந்தோம்னா சூப்பரான பருப்பூசிலி ரெடி. அரைச்ச பருப்பை ஸ்டீம் பண்ணும்போது 2 டீஸ்பூன் எண்ணெய் விட்டதுனால சீசனிங் வேணுங்கிற அவசியம் இல்லை. ஆனால் சீசனிங் பண்ணினா அட்டகாசமாக இருக்கும். கேஸ் ஷார்ட்டேஜ் இருக்கோ இல்லையோ, இந்த மாதிரி ஒரு ஸ்மார்ட் குக்கிங்க்கு நம்ம ரெடி பண்ணிக்கலாம்.